ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். நேற்று 8ஆம் திருநாள் தேர் ராத்திரி எடுத்த கிளிக்கு. திருப்புரம் ஆக்சுவலி நேற்றே முடிஞ்சாலும் மறுநாள் தான் ஆகும். இந்த ஊரை பொறுத்தவரையும் சித்ரா பௌர்ணமி நீராழி உற்சவம், வைகாசி பால்மாங்காய் உற்சவம், ஐப்பசி மாதம் ஊஞ்சல் உற்சவம், ஆடிப்பூரம். இந்த 4 மாதம் மட்டும் திருப்பூரத்துக்கு மன்னாரோட எழுறா. பேக்ரவுண்டில் திருமஞ்சனம் சேவிப்போம். நான் சொல்கிற கதையும் மெதுவாக கேட்டுன்னு வாங்கோ. ரொம்ப 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 கோலாகலமாக இருக்கும். அதுக்கு வார்த்தையே கிடைக்காது. அதை அட்சதை, ஆசீர்வாதம், பாட்டு ரொம்ப அழகான வைபவமாக இருக்கும். கொடுத்து வச்சவாளுக்கு தான் கிடைக்கும். அடியேனும் உங்களை மாதிரி இதில் தான் சேவிச்சுன்னு இருக்கேன். ஆண்டாளை தங்கக்குடம் ஆறுது. கன்னியா பதக்கம் சொன்னோம் இல்லையா, கன்னியாங்கிற ஒரு நாடக கலைஞர் கொடுத்த குடம் இது. இந்த குடமும் இந்த கன்னியா பதக்கமும் நடுவில் பச்சைக்கல்லும் 2 பக்கம் வைரக்கல்லும் வச்சது. அதனோட மதிப்பு என்னன்னு இன்னும் தெரியலங்கிறா. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பண்ணுவா. திருவடியை பிடிச்சிட்டு பட்டர் சுவாமி எந்திருக்கவே மாட்டார். நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பேரையும் பாருங்க, அப்படியே கையை கூப்பின்னு குனிஞ்சதில் நிமிர மாட்டா. சாஷ்டாங்கமாக அவள் திருவடியை பிடிச்சின்னு சேவித்த மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும். நம்மளும் அப்படியே சரணாகதி, ஆத்மார்த்தமான சரணாகதி பண்ணுவோம் தாயார் திருவடியில். இவர் தான் பார்த்தசாரதி பட்டர் சொல்லியிருக்கோம். பார்த்தசாரதி பட்டர் ஃபோட்டோ கொடுத்தா, வீடியோ கொடுத்தா சொல்லுவோம்ல, அவர் கொடுத்தது திருவாராதனை ஆயின்றிருக்கு. அனுபவிப்போம். ரொம்ப அழகான வைபவம். இப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தைக்கு கிடைச்சாத்தானே நம்மளால் சொல்ல முடியும். தாயார் ஆண்டாளும் மன்னாருமா திருப்பூரத்தில் எழுதியிருக்கா. திருப்பூரத்தில் தாயார் எழுதியிருக்கும்போது வேண்டிக்கோங்க, நினச்சதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லுவேன். எங்கே இருந்தாலும் தாயாரை பார்த்து கை கூப்புங்க, நீங்கள் வேண்டிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவளே எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பா. குலுக்கிற வீடியோவும் இப்படி ஒரு வீடியோ அவசியமாக போடணுமான்னு கேட்டால், இந்த இடம், இந்த சாநித்தியத்துக்கு தான் இந்த வீடியோ. ஒழுங்கான கவரேஜ் இல்லைனாலும் என்ன கூட்டம், மக்கள் எப்படி இருக்கா, என்னடா இது அவ்வளோ பேரும் வீடியோவை முன்னாடி நீட்டின்னு இருக்கா அப்படின்லாம் திட்டிடாதீங்கோ. என்ன செய்கிறது, தாயாரை அப்படியே எப்பவுமே தாயார் நம்ம கையை பிடிச்சின்னு இருப்பா. ஆனால் இதை பொறுத்தவரையும் நம்ம தாயார் கையை கெட்டியாக பிடிச்சின்னு ஆற்றுக்கு கூட்டின்னு வந்துட மாட்டோமாங்கிற ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இங்கே இருக்கிறவ அவ்வளோ பேருக்குள்ளேயும் இருக்கும். உருகி பாடினால் ஓடி வாராயோன்னு சொல்லி சாரதி அண்ணா பாடியிருப்பார். மனையாளும் மக்களுடன் நல்லார்கண்ணன் மாமா பாடியிருப்பார். அவ்வளோத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. தாயார் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. கன்னியா பதக்கத்தோட தாயார் இருக்கா, அனுபவிப்போம். நேற்று பதிவில் ரங்கநாதர்கிட்டேருந்து மாலை வருது தாயாருக்கு ஆடிப்புறத்துக்குன்னு சொன்னோம். ஆடிப்புறத்துக்கு ரங்கநாதர்கிட்டேருந்து மாலை வராது. பரிவட்டமும் மற்ற சீர்பொருட்களும் மட்டும்தான் வரும், மாலை வராது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கான விசேஷ காரணங்களும் சொல்கிறா.
ஆண்டாள் கறந்தெடுத்து விட்டு வரது மனசு இல்லை, அதான் லேட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நாடகசாலை திருவேங்கடமுடையான் நிறைய மாலைகள்லாம் சாத்தி கம்பீரமாக ரெண்டு பக்க தாயாரோட சேவை சாதிக்கிறார். சாயங்காலம் முத்துக்குரி வைபவம் ஆண்டாள் தனக்கு கல்யாணம் எடுத்தாங்கிறத குறிப்பாக்குறா. குடியேற எல்லா வைபவங்களும் இது ஒரு அங்கமாக இருக்குது. பின்னழகை சேவிக்கிறோம். அரையர் சுவாமி அழகாக முத்துக்கள்லாம் வச்சு பார்க்குறார். ரொம்ப அழகான வைபவம். இதுக்கும் கன்னியா பதக்கத்தோட எழிற்கா தாயார். இந்த மாதிரி காட்டன் புடவை தான் கட்டிப்பா. இதை ஒரு சமூகத்தவர் நெஞ்சு கொடுக்குறா. வருஷத்துக்கு ஒரே ஒரு புடவை தான் கொடுப்பா. அதை தான்